எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான நேரம் இந்த நேரம். இந்த ஆண்டவரை கண்கூடாய் பார்க்கக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த ஆண்டவர் இயேசுவை பார்ப்பதற்குத்தான் மக்கள் அலையலையாக சென்றார்கள். அவர்கள் தங்களுடைய உணவுகளை எல்லாம் மறந்துவிட்டு அவரோடு 3 நாட்கள் இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். சீடர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே இவர்களை அனுப்பிவிடும், பாலை நிலமாயிற்றை, இவர்களுக்கு எங்கு நாம் உணவு கொடுப்பது என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு உணவு தருகிறார். பிரைஸ் தி லார்ட். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்து 5000 பேருக்கு ஆண்டவர் உணவு தருகிறார். இந்த ஆண்டவரால் முடியாதது என்று ஒன்றுமில்லை. பிரைஸ் தி லார்ட். அவரை தேடி தாகத்தோடு வந்திருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் உற்று நோக்கி பார்க்கிறார். இந்த ஆண்டவரை முழந்தாள் படியிலிருந்து திருப்பாதம் நம்பி வந்தேன் என்ற பாடலை பாடி ஆராதிப்போம். முடிந்தவர்கள் எல்லோரும் முழந்தாள் படியிடுங்க. ஆண்டவரை ஆராதிக்கின்ற நேரம் இந்த நேரம். திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, உமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே உமதன்பை கண்டடைந்தே. பிரியமானவர்களே, நம்முடைய தெய்வம் நமக்கு ஆறுதல் கொடுக்கின்ற தெய்வமாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். களைத்து போய் வருகின்றவர்களுக்கு இளைப்பாறுதலை தருகின்ற தெய்வமாக நம்முடைய தெய்வம் இருக்கிறார். பல நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறோம், மனசோர்வோடு இருக்கிறோம், கலங்கி போயிருக்கிறோம், மிகவும் களைத்து போயிருக்கிறோம். ஆண்டவர் தான் நமக்கு அந்த ஆறுதலை தர முடியும். பிரைஸ் தி லார்ட். அந்த ஆறுதலை இந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு தருகிறார். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தாழ்ந்து போன உள்ளங்களுக்கு, நம்முடைய பலமில்லாமல் இருக்கின்ற உள்ளங்களுக்கு, கால்களுக்கு ஆண்டவர் பலன் தருகிறவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரிடத்தில் பாடுவோம். இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. கரங்களை உயர்த்தி பாடுவோமா? இளைப்பாறுதல் தார். ஆண்டவரே இளைப்பாறுதல் தாங்க. களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை உந்தல் எந்தன் தஞ்சம், சுகமாயென்றும் தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாயென்றும் தங்கிடு. கரங்களை இறக்கிக் கொள்வோம். திருப்பாதம் திருப்பாதம் கிருபை நீரை இயேசுவே, உமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. பிரியமானவர்களே, இன்னைக்கு முன்னுரையில் அருமையானது ஒரு திருப்பாடல் இறைவார்த்தை கேட்டோம். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவருக்கு செவி சாய்த்தார். பிரைஸ் தி லார்ட். அவர் எல்லா வகையான வேதனையின்றும் என்னை விடுவித்தார், அவர் என்னை காத்தார் என்று வாசிக்கிறோம். எவ்வளவு அருமையான வார்த்தைகள். துன்ப நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு
பதில் தருவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் பதில் தருகின்றவராய் இருக்கிறார். நம்முடைய ஜெபங்களை கேட்டு நமக்கு அவர் பதில் தருகின்ற தெய்வம் தான் நம்முடைய தெய்வம். அந்த தெய்வத்தில் நம்பிக்கையோடு பாடுவோமா? என்னை நோக்கி கூப்பிடு என்றே இன்றல் துன்ப நேரத்திலும் கரமுயர்த்தி பாடுவோமா? என்னை நோக்கி கூப்பிடு என்றே கருத்தா விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. கரங்களை இறக்கிவிடும். திருப்பாதம் தேவ சமூகத்திலே உமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்தில். இயேசுவை கூப்பிடுவோமா? வாய் திறந்து இயேசுவை கூப்பிடுங்க. இயேசுவே 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 இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே 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 இயேசுவே. ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்துக்குள்ளாக கடந்து வாங்க. இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஆண்டவரே, என்னுடைய கண்ணீரை பாருங்க. இயேசுவே 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 இயேசுவே. என்னுடைய வேதனையை பாருங்க. இயேசுவே, என்னுடைய கண்ணீரை பாருங்க. இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை பாருங்க. ஆண்டவரே இயேசுவே, நான் வள்ள தவறிய ஆடாக இருக்கின்றேன். இயேசுவே, என்னுடையக்குள்ளாக வாங்க. என்னுடைய குடும்பத்துக்குள்ளாக வாங்க. சமாதானத்தை கொண்டு வாங்க ஆண்டவரே. குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானத்தை கொண்டு வாங்க இயேசுவே இயேசுவே இயேசுவே. முடங்கி போயிருக்கின்ற தொழில்களை தொட்டு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கடன் பிரச்சனையால் தவிக்கின்ற குடும்பங்களை தயவாய் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. இயேசுவே 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 இயேசுவே. குழந்தை பாக்கியத்துக்காக தவித்து கொண்டு ஆண்டவரே, உன்னுடைய கருணைக்காக காத்து கொண்டிருக்கின்ற அந்த பிள்ளைகளுடைய கனிகளை ஆசீர்வதிங்க. முதிர்ந்த வயதிலே எலிசபெத் அம்மாள் எவ்வாறு கருவுற்றாரோ ஆண்டவரே, அதுபோல அந்த மாற்றத்தை நீர் தருவீர் என்கிற விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நோயாளிகள் பலரை குணமாக்கி நீர் ஆண்டவரே. பல்வேறு நோயாளிகளும் பல்வேறு நோய்களோடு வந்தவர்கள், மருத்துவரால் கைவிடப்பட்டவர்கள் யாரும் ஆண்டவரே உம்மால் குணப்படுத்த முடியாது என்று இல்லை ஆண்டவரே. எந்த மருத்துவர் பலரிடத்தில் சென்று எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் வந்திருக்கின்ற உடைய பிள்ளைகளாகி அந்த நோயோடு இருக்கின்றவர்களை தயவாய் கண்ணோக்கும் ஆண்டவரே. இயேசுவே 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 இயேசுவே. இயேசுவை கூப்பிடுங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த ஆலயத்தில் முழுவதுமாக நிரப்பி கொண்டிருக்கின்றது. ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை பார்த்து கொண்டிருக்கின்றார். அவர் நம்முடைய வேதனைகளை நோக்கி கொண்டிருக்கின்றார். பல்வேறு மன பிரச்சனைகளோடு வேதனைகளோடு வந்திருக்கின்ற ஒவ்வொரு நபரையும் ஆண்டவர் தொட்டு கொண்டிருக்கின்றார். இயேசுவை தாகத்தோடு கூப்பிடுகிறவர்களுக்கு ஆண்டவர் தக்க நேரத்தில் பதில் தருகிறவராக இருக்கிறார். ஆண்டவரே, நான் ஏழை ஆண்டவரே, ஏழையாகி நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். இயேசுவே இயேசுவே, நீர் பதில் தருவீர் என்ற ஆழமான விசுவாசத்தோடு உம்மிடத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
இயேசுவே 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 வாங்க 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 ஆண்டவரே, என்னிடத்தில் கடந்து வாங்க. இயேசுவே நீங்க தான் எனக்கு வேணும். இயேசுவே 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 இயேசுவே. இயேசுவே 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 இயேசுவே. என்னை நோக்கி கூப்பிடு என்றீ, இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றீ, இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. கருத்தாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திருப்பாதம் ஆண்டவரே, திருப்பாதம். தேவ சமூகத்திலே உமது அன்பை கண்டடைந்த ஆண்டவரே, தேவ சமூகத்திலே இயேசுவே நன்றி, 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 இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவருடைய வார்த்தைக்காக எழுந்து நிற்போமா? இறை வார்த்தைக்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி. தம்மிடம் திருமுழுக்கு பெற புறப்பட்டு வந்த மக்கள் கூட்டத்தை கண்ட யோவான், விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்? மனமாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயலில் காட்டுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உள்ளத்தில் சொல்லத் தொடங்காதீர்கள். இக்கற்களிலிருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்றச் செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏற்கனவே மரங்களின் வேர்கள் அருகே கோடாரி வைத்தாயிற்று. நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும் என்றார். அப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர். அதற்கு அவர் மறுமொழியாக, 2 அங்கி உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவை உடையவர் அவ்வாறே செய்யட்டும் என்றார். வரி தண்டபவரும் திருமுழுக்கு பெற வந்து, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர். அவர்கள், உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தாண்டாதீர்கள் என்றார். படைவீரர் அவரை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அவர், நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீது பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள், உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்றார்.
அந்த காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்கொண்டு பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று தங்களுக்குள் எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கின்றேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடியின் வாரை கூட அவிழ்க்க நான் தகுதியில்லை, அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு தருவார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. அமர்ந்து கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த நேரத்தில் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது, அதுவும் அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, திரு அவை 2 காலங்களை குறிப்பாக மன மாற்றத்திற்கான அழைப்பின் காலமாக நமக்கு கொடுக்கின்றது. ஒன்று, இந்த திரு வருகை காலம். இயேசு நம்மிடத்தில் வரப்போகிறார், என்னுடைய ஆண்டவர் என்னை நோக்கி வருகிறார், எனவே மனமாறி நான் அவரிடத்தில் செல்ல வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகின்ற காலம்தான் இந்த திரு அவை, இந்த திரு வருகை காலம். இரண்டாவது தவக்காலம். இந்த 2 காலங்களுமே நமக்கு முக்கியமாக கொடுக்கின்ற அழைப்பு, ஆண்டவரிடத்தில் திரும்பி வாருங்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசுவிடத்தில் திரும்பி வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு இயேசுவிடத்தில் வாருங்கள். நம்ம 3 வாரங்களை கடந்து விட்டோம். திருவருகை காலத்தின் 3 ஞாயிறுகளை நாம் சிறப்பித்து விட்டோம். 4வது ஞாயிறை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். உண்மையாலும் இயேசுவிடத்தில் நாம் திரும்பி வருகின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றேன். இயேசுவினுடைய காலத்தில் இயேசுவினுடைய வருகைக்காக, குறிப்பாக மெசியாவின் வருகைக்காக அந்த மக்கள் ஆண்டாண்டு காலமாய் காத்து கொண்டிருந்தார்கள். எப்போது மெசியா வருவார் என்று அவர்கள் தாகத்தோடு இருந்தார்கள். கிட்டத்தட்ட 600 வருடங்களாக பல்வேறு ஆட்சிக்கு அவர்கள் அடிமை மக்களாக இருந்தார்கள். அதனால கடவுள் எப்போது வருவார், கடவுள் எப்போது மீட்பை தருவார் என்று அந்த மக்கள் தாகத்தோடு இருந்த நேரத்தில் தான் திருமுழுக்கு யோவான் வருகிறார். பிரைஸ் தி லார்ட். பாலை நிறத்தில் ஒரு கூக்குரலை நீங்கள் கேட்கிறீர்கள், உங்களுடைய வழிகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்று எசையாவின் வாக்கு அங்கு நிறைவேறுகின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு யோவான் வந்தவுடன் மக்கள் நிறைய பேர் திருமுழுக்கு யோவான் கிட்ட போறாங்க. இன்னைக்கு நற்செய்தியில நம்ம பார்க்கிறோம், நாங்க என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. அவர் என்ன செய்யறார் அப்படிங்கிறத நம்ம தியானிப்பதற்கு முன்பாக, யார் இந்த திருமுழுக்கு யோவான் என்பதை பற்றி சிறிது தியானிக்க உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றேன். பெருமையான சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு யோவான் அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு மனசுல என்ன ஞாபகம் வருது? அவர் ஒரு 50-60 வயசு இருக்குமா? அவருக்கு தாடி எல்லாம் வச்சுட்டு என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரு? கோட் சூட் போட்டிருந்தாரா? என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரு? தோளாலான உடை. என்ன சாப்பிட்டாரு? நற்செய்தியில் அவரை பத்தி என்ன சாப்பிட்டாரு? காட்டு தேனும் வெட்டிக்கிளி. அவர் எங்க வாழ்ந்தாரு? பாலை நிலத்துல வாழ்ந்தார். அதனால பாலை நிலத்தில் ஒரு கூக்குரல் ஒலி கேட்கின்றது. அப்ப அவருக்கும் இயேசுவுக்கும் என்ன வயசு வித்தியாசம் நினைக்கிறீங்க? இவர் ஒரு 50 வயசு, இயேசு ஒரு 30 வயசு இருப்பாரா? அப்படிதான் இருக்கும். அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். எவ்வளவு வயசு வித்தியாசம்? வெறும் 6 மாத காலம்தான். ஒரு 30 வயது நிரம்பிய இளைஞர், அவ்வளவுதான். திருமுழுக்கு யோவான் 30 வயது நிரம்பிய. ஏன்னா பல நேரத்தில் நம்ம அந்த புகைப்படத்தை நினைச்சு பார்க்கும்போது திருமுழுக்கு யோவான்ங்கிற ரொம்ப வயசானவராக நம்ம நினைச்சுக்குவோம். இல்ல பிரியமானவர்களே, திருமுழுக்கு யோவானும் இயேசுவும் ஒரே சமகாலத்தவர்கள். அதுவும் அவர்கள் இருவருமே உறவினர்கள்.
அவர் திருமுழுக்கு யோவான் ஆண்டவருடைய வழியை ஆயத்தமாக்குங்கள் என்று அந்த மக்களை இடத்தில் சொல்லும் பொழுது அந்த மக்களுக்கு என்ன தோன்றுதுன்னா, ஒருவேளை இவர் மெஸ்ஸியாவாக இருப்பாரோ என்று அந்த மக்கள் நினைக்க ஆரம்பிக்கின்றார்கள். திருமுழுக்கு யோவான் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டிருந்திருக்கலாம். நான் தான் மெஸ்ஸியா அப்படின்னு நான் சொல்லியிருக்கலாம் திருமுழுக்கு யோவான். ஆனால் திருமுழுக்கு யோவான் எந்த அளவுக்கு ஒரு பக்குவம் நிறைந்தவராக இருக்கிறார் சொல்லு பாருங்க. அவர் தெளிவாக சொல்லுகிறார், நான் அல்ல அவர், நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கின்றேன், ஆனால் எனக்கு பின்பு வருபவரோ உங்களுக்கு தூய ஆவியானவரால் திருமுழுக்கு கொடுப்பார். அதுக்கு அடுத்து சொல்ற வரிகளை பாருங்க, என்ன சொல்றாரு, அவருடைய மிதியடியின் வாரை கூட நான் அவிழ்க்க தகுதியற்றவன். பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் அப்படி வாங்குறது ரொம்ப எளிமையான காரியம். நம்ம பெரியவங்க வயசால பெரியவங்க கிட்ட போய் சிலுவை போடுங்கன்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப எளிமையான காரியம். நம்ம வயசில் இருக்கவங்க கிட்ட ஒருத்தவங்கிட்ட சிலுவை போடுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா சொல்லுவோமா? முதல்ல சொல்லுவோமா? நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்ம வயது இருக்கிறவங்க அவங்க கிட்ட அவங்க காலில் விழுந்து யாராவது ஆசீர்வாதம் வாங்குமா? அவங்க காலில், நம்ம வயசில் இருக்கிறவங்ககிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குமா? அதை நம்ம செய்ய மாட்டோம். ஒரு வயது மூத்தவர்களிடத்தில் நம்ம செய்வோம். என்னதான் அவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் சரி, நம்மோடு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பாதத்தை தொடுவது என்பது நமக்கு ஒரு சங்கோச்சமான ஒரு விஷயம்தான். இயேசுவும் திருமுழுக்கு யோவானும் சமகாலத்தவர்கள், சரியான ஒரே வயது உடையவர்கள். ஆனா திருமுழுக்கு யோவான் என்ன சொல்றாரு பாருங்க, அவருடைய மிதியடியின் வாரை கூட நான் அவிழ்க்க தகுதியற்றவன். கண்டிப்பாக இயேசுவும் திருமுழுக்கு யோவானும் தங்களுடைய இளமை வயதுல, குழந்தை பருவத்தில் ஒன்னா விளையாண்டிருப்பாங்க, ஒன்னா இருந்திருப்பாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே உறவினர்கள். இருந்தாலும் திருமுழுக்கு யோவான் இயேசு யார் என்பதை முழுமையாய் உணர்ந்து கொள்ளுகிறார். தான் யார் என்பதை முழுமையாய் உணர்ந்து கொள்ளுகிறார். பிரைஸ் தி லார்ட். நம்ம யாரு, கடவுள் யாரு அப்படிங்கிறத திருமுழுக்கு யோவான் மிக அருமையாக உணர்ந்து கொள்ளுகிறார். இதை நீங்களும் நானும் உணர்ந்திருக்கிறோமா? இப்ப ஆண்டவர் முன்பாக இருக்கிறோம். அன்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதே இயேசுவுக்கு முன்பாக நாம் இருக்கிறோம். இது கடவுள், இவர் கடவுள் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேனா? என்னையே நான் தாழ்த்துகின்றேனா? என்னையே தாழ்த்தி நான் ஒப்புக் கொடுக்கிறேனா? அந்த தாழ்ச்சி அப்படிங்கிறதா திருமுழுக்கு யோவானிடத்தில் மிக சிறப்பாக இருந்தது. இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் நம்ம வர்றோம், யாராவது ஆண்டவர் முன்பாக நிற்க தகுதி உள்ளவர்களாக இருக்க முடியுமா? இல்ல. திருமுழுக்கு யோவான் அப்படிப்பட்ட தவ வாழ்க்கை வாழ்ந்தார். இருந்தாலும் திருமுழுக்கு யோவான் என்ன சொல்றாரு, அவர் கடவுள், நான் சாதாரண மனிதர் என்ற நிலையை உணர்ந்து கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, கடவுளுடைய உறவில் நம்ம வளரணும் அப்படின்னா முதல் காரியம், அதற்கு முதல்ல தொடக்கம் என்னன்னா, நமக்கு தாழ்ச்சி தேவை. தாழ்ச்சி தான் நம்முடைய ஆன்மீகத்தினுடைய முதல் படி, இரண்டாவது படி, மூன்றாவது படி. ஏன்னா கடவுள் யார் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர், எப்படி உயர்ந்தவர் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே நீங்க பெரியவங்க, ஆண்டவரே நான் ஒண்ணுமில்லாத ஆண்டவரே, நான் தூசிக்கும் சாம்பலுக்கும் சமமானவன். பிரைஸ் தி லார்ட். நான் தூசிக்கும் சாம்பலுக்கும் சமமானவன். என் நற்செய்தி வாசிக்கும் போது நான் மறுபடியும் 2 தடவை சொன்னேன், மக்கள் எந்திரிச்சு நில்லுங்கன்னு சொல்லி சொன்னா இல்லையா? எதுக்காக நம்ம சொன்னோம்? யார் நம்ம கிட்ட பேச போறா? ஆண்டவர் இயேசு பேச போகிறார். இயேசு பேசும் பொழுது அவருடைய வார்த்தையை நான் எந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்து கேட்கிறேன், ஆண்டவருக்குண்டான அந்த மரியாதையை நான் தருகிறேனா? ஆலயத்துக்குள்ளாக வரும் பொழுது இயேசு இருக்கின்ற புனிதமான இடம், அவர் கடவுளாயிருக்கிறார், நான் சாதாரண மனிதனாய் இருக்கிறேன் என்பதை நான் உணர்ந்து கொள்ளுகிறேனா? பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு திருவிழா திருப்பள்ளிக்காக ஒரு பங்குக்கு போயிருந்தேன். இந்த பங்கினுடைய முன்னாடி ஒரு குடும்பம் அமர்ந்திருக்கின்றது. அவர்கள் பணக்கார குடும்பம் என்று பார்த்த உடனே தெளிவாக தெரிகின்றது. அந்த திருப்பலி முழுவதுமாக அவர்கள் எந்த ஒரு காரியங்களிலும் பங்கேற்கவில்லை.
அவங்ககிட்ட அந்த பண பெருமை தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. பண பெருமை தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம யாரு முன்னாடி இருக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. எனக்கு பார்த்து அந்த குடும்பத்தை பார்த்து ஒரு சில கோபத்தோட வருத்தமாக தான் இருந்தது. நீ வச்சிருக்கிற காசு அவருக்கு இப்படிங்கிற மாதிரி, அப்படி தானே? நம்ம வச்சிருக்கிற காசு அவருக்கு எதுக்கு சமம்? இதுக்கு தான் சமம். ஆனால் அவர் முன்னாடி நம்ம எப்படி உட்கார்ந்துருக்குறோம்? அவர் முன்னாடி எப்படி உட்கார்ந்துருக்குறோம்? அந்த குடும்பத்தை பார்த்து எனக்கு ஒரு சில நேரத்தில் நகைச்சுவையாக இருந்தது, வேதனையாகத்தான் இருந்தது. நீங்கள் பணக்காரங்கன்னு சொல்லி கடவுள் முன்பாக கடவுள் முன்னாடி இருக்கிறார் என்பது கூட தெரியாமல் நீங்கள் உங்களுடைய நிலையில் இருக்கிறீங்க. இந்த உலகத்தில் எத்தனை மனிதர்கள் பிறந்து இறந்துட்டாங்க. அந்த மனிதர்களில் நாம் ஒரு சின்ன புள்ளியும் கூட கிடையாது, அப்படி தானே? இந்த உலகம் தோன்றியது முதல் எத்தனையோ பேர் பிறந்து இறந்துட்டாங்க, இனி எத்தனையோ பேர் பிறக்க போகிறாங்க. அதில் நம்ம ஒரு புள்ளியும் கூட கிடையாது. கடவுள் முன்பாக வரும் பொழுது நம் தாழ்ச்சி வேண்டும். அந்த தாழ்ச்சி இல்லைன்னா ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். திருமுழுக்கு யோவான் இடத்தில் அந்த தாழ்ச்சி இருந்தது. அட என் கூட நாங்களாம் ஒன்னா தானே விளையாண்டோம், நானும் இயேசு ஒன்னா தான் இருந்தோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லை. மாறாக இயேசு கடவுள், இயேசு கடவுள் என்பதை உணர்ந்திருந்தார். இயேசு கடவுள் என்பதை உணர்ந்திருந்தார். இயேசு எந்த அளவுக்கு உயர்ந்தவர், அவர் கடவுள் என்பதை இதை நம்ம வாழ்க்கையில் பல நேரத்தில் உணர்றதில்லை பிரியமானவர்களே. அதை உணர்ந்தோம் அப்படின்னா நம்முடைய செயல்பாடுகள் முற்றிலுமாக மாறிவிடும். நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிறோம் அப்படின்னா அந்த பயபக்தியோடு வருவோம். அந்த பயபக்தியோடு வருவோம். கோயிலுக்கு வந்து முட்டி போடலின்னா ஒரு காலத்தில் நம்ம பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, மண்டையில் படார்னு ஒன்று உழுவும். என்னடா கோயிலில் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. கோயிலில் விளையாண்டு இருந்தோம் அப்படின்னா உடனடியாக நம்ம எல்லாம் கண்டிக்கப்படுவோம். இன்னைக்கு பிள்ளைகள் கோயிலில் எங்கே இருக்கிறாங்கன்னா அம்மா மடியில் தான் இருக்கிறாங்க. அம்மா மடியிலேயே உட்காந்துட்டு இருக்கிறாங்க, அம்மா பக்கத்துலேயே உட்காந்துட்டு வச்சுருக்கிறாங்க. அதில் நம்ம பல நேரத்தில் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பூசை என்ன ஆயிடுச்சுன்னா அது சாப்பிட்ற இடமா மாறிடுச்சு. அதுக்கு 2 பிஸ்கட் எடுத்து கொடு, அது பாட்டுக்கு சாப்பிட்ருக்கு. இப்படி தான் நம்மளாம் குழந்தைகள், நம்மளை அப்படி தான் வளர்த்துனாங்களா? அப்படி தான் நம்ம வளர்த்துனாங்களா? அப்படி தான் வளர்த்துனாங்களா நம்மளை? நம்ம கோயிலுக்கு வந்தோம்னா நம்ம எங்கே உட்கார வைப்பாங்க நம்ம பெற்றோர்கள்? எங்கேயும் போகாது, இங்கேயே உட்காந்துக்கோ, அப்படி உட்காந்துக்கோன்னு சொல்லுவாங்களா? நம்ம அங்கே உட்கார்றோம் அப்படின்னு சொன்னாலும் என்ன சொன்னாங்க நம்ம பெற்றோர்கள்? இன்னைக்கு எத்தனை குழந்தைகளை நம்ம முன்னாடி அனுப்புகிறோம்? எத்தனை குழந்தைகளை முன்னாடி அனுப்புகிறோம்? பிரியமானவர்களை, கடந்த வாரம் கேரல்ஸுக்கு போகும்போது ஒரு குடும்பத்தார்கிட்ட கேட்டேன், எங்கே உங்கள் பொண்ணு பையனு கேரல் இதுக்கு கேட்டகிசம் கிளாஸ்க்கே வர்றதில்ல ஃபாதர், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஃபாதர், நாங்கள் அடுத்த வருஷத்துலேருந்து அனுப்பிச்சுட்றோம் ஃபாதர். ஆல்ரெடி அந்த பையன் 4ஆம் கிளாஸ் படிப்பான். அப்போ இந்த 6 மாதம் ஸ்கூலுக்கும் அனுப்பாதீங்கன்னு சொன்னேன். 6 மாதம் ஸ்கூலுக்கும் அனுப்பாதீங்க. இல்லை ஃபாதர், அது எப்படி ஃபாதர்? அப்போ ஸ்கூலுக்குன்னா அவ்வளோ ஒரு வேக்கானம். ஸ்கூலுக்கு வந்து முக்கியமாக அனுப்பணும். நான் என் மகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஆனால் ஆண்டவருடைய பற்றி அறிவிப்பதற்கும் ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்வதற்கும் அந்த 6 மாதம் காய்ச்சி போச்சே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் கூட கிடையாது. இனி 6 மாதம் கழிச்சு நான் அனுப்புகிறேன். இன்னைக்கு குழந்தைகளை கெடுப்பவர்கள் பெற்றோர்களாக மாறிவிட்டார்கள். வேதனைக்குரிய சம்பவம் பிரியமானவர்கள். குழந்தையை கெடுப்பவர்கள் பெற்றோர்களாக மாறிவிட்டார்கள். என் குழந்தையை நான் அனுப்ப மாட்டேன். கடவுளிடத்திலிருந்து உன்னுடைய குழந்தையை நீ பிரிக்காதே. ஆண்டவர் சொல்றாரு, குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்க. இப்ப யார் தடுக்கிறா? யார் தடுக்கிறா? ஃபாதர், என் பையனுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் ஃபாதர், இந்த கிளாஸுக்கு போறான் ஃபாதர், அந்த கிளாஸுக்கு போறான் ஃபாதர், டைமே இல்லை ஃபாதர், டைமே இல்லை ஃபாதர். ஆசீர்வாதம் எப்படி வரும்? அந்த குழந்தை எப்படி ஞானத்தில் வளரும்? அந்த குழந்தை எப்படி கடவுளுடைய பயபக்தியில் இருக்கும்? ஏன்னா நமக்கே அந்த பயபக்தி இல்லை. திருமுழுக்கு யோவானை பாருங்க. திருமுழுக்கு யோவான் கடவுள் யார் என்பதை உணர்ந்திருந்தார். நானும் நீங்களும் முதல்ல கடவுள் யார், எப்படிப்பட்டவர் என்பதை தெரிஞ்சிருக்கணும். அவர் முன்னாடி முட்டி போடுறதுக்கும் கூட நமக்கு தகுதி கிடையாது. அவருக்கு முன்னாடி முட்டி போடுறதுக்கு கூட தகுதி கிடையாது. அவர் முன்னாடி நிக்கிறக்கே நமக்கு தகுதி கிடையாது. இருந்தாலும் ஆண்டவர் தன்னுடைய இரக்கத்தினால் நம் முன்பாக வைத்திருக்கிறார்.
ஆண்டவர் தன்னுடைய இரக்கத்தினால அப்ப எந்த அளவுக்கு அதை உணர்ந்து இயேசுவே இயேசுவே. ஒருவேளை ஆண்டவர் அந்த கனியை ஆசீர்வதிக்காம குழந்தையை கொடுக்காம இருந்ததா எவ்வளவு வேதனையோடு இருந்திருப்போம் சொல்லுங்க. ஒருவேளை ஆண்டவர் அந்த கனியை ஆசீர்வதிக்காம நம்ம பக்கத்திலேயே உட்கார வச்சுட்டு இருக்கிறோமே, நம்முடைய பிள்ளைகள் எந்த ஒரு மறைக்கல்விக்கும் அனுப்பாம வீட்டிலேயே உட்கார வச்சுட்டு இருக்கிறோமே, அந்த குழந்தைகளை ஆண்டவர் கொடுக்காமல் இருந்திருந்தால் என்று நாம் ஆண்டவருடைய பாதத்தில் பிச்சை எடுத்துட்டு உட்கார்ந்துருப்போம். ஆண்டவரே குழந்தை ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு சொல்லி இருந்திருப்போமா இல்லையா? ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார்னு சொல்லிட்டு அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்தில் வருவதற்கு நாம் தடையாக இருக்கிறோம், தடைக்கல்லாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். கடவுளுடைய ஆலயம் தான் முதன்மை. முதல்ல இயேசுவை பார்க்கறப்போ அதுக்கப்புறம் நீ என்னமோ பண்ணு, முதல்ல இயேசுவை பாரு. இயேசுவை பார்த்தா வாழ்க்கையில விடிவு வருமா? மற்ற இடத்துக்கு போனா வாழ்க்கையில விடிவு வருமா? கண்டிப்பா சொல்றீங்களா? தெளிவா சொல்றீங்களா? உண்மையாலுமே வா. யாராவது இனி அப்படி இருந்தாங்கன்னா பக்கத்துல சொல்லுங்க. அப்படியே மடியிலேயே ஒரு சில நேரத்தில் வச்சிருக்கிறாங்களே, எங்கேயும் போகக்கூடாது, இங்கேயே உட்காரு. ஆண்டவருடைய ஆலயத்தில் நம்முடைய குழந்தைகள் பத்திரமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நம்மிடத்தில் இருப்பவர்களை விட ஆண்டவர் அவர்களை பார்த்து கொள்ளுவார். ஆண்டவர் அவர்களை பார்த்து கொள்ளுவார். எப்படி இருக்கிறோம் பிரியமானவர்கள்? ஆலயத்துக்குள்ளாக வரும் பொழுது நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி தருகிறேன்? கடவுளை பார்க்க போறோம். நம்ம உண்மையான ஆண்டவரை, உயிருள்ள தெய்வத்தை நாம் பார்க்க போகிறோம். அப்ப அங்க பயபக்தியோட இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி தரோமா? இதே ஒரு ஸ்கூலுக்கு அட்மிஷனுக்கு போறீங்க, உங்க குழந்தையை கூட்டு போறீங்க அட்மிஷனுக்கு, அந்த குழந்தை ஓடி ஆடி விளையாண்டு இருந்ததுன்னா நீங்க சும்மா இருந்துருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? முன்னாடி பிரின்சிபல் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, பெற்றோர்கள் நீங்க உட்காந்துருக்கிறீங்க, குழந்தையை வச்சிருக்கிறீங்க. அப்ப குழந்தைய இறக்கி விட்டுருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? இல்ல குழந்தை விளையாண்டு இருக்கு, என்ன சொல்லுவீங்க நீங்க? அது விளையாண்டு போகுது, அது பாட்டு போகுது, பரவாயில்ல, நம்மளை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல்கிட்ட பேசிட்டு இருப்பீங்களா? பிரின்சிபல் என்ன பார்ப்பாங்க? என்ன பார்ப்பாங்க? இந்த ஸ்கூல், இந்த குழந்தைக்கு முதல்ல சீட்டு கொடுக்கலாமா வேண்டாமா? அங்க மட்டும் அவ்வளவு விவரமா இருக்கிறோம்ல, அவ்வளவு வேக்கானமா இருக்கிறோம்ல. ஆலயத்தில் நம்ம குழந்தைக்கு எப்படி நடக்கணும்னு சொல்லித்தரமா? குழந்தைங்க மாதிரி தான் இருப்பாங்க. அவங்கள குற்றம் சொல்ல முடியாது. நம்ம குழந்தைகளை தயவு செய்து இன்னைக்கு குற்றம் சொல்ல முடியாது. அவங்க குழந்தைங்க தான், அப்படிதான் விளையாடுவாங்க. ஆனால் அதுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? நமக்கு இருக்கு. அந்த குழந்தையை நான் ஆலயத்துக்கு அழைத்து வரும் பொழுது, நீ செல்லுகின்ற இடம் தூய்மையான இடம், பரிசுத்தமான இடம், அங்கு ஆண்டவர் வாசம் செய்கிறார். அந்த ஆண்டவர் இடத்துல போன அப்படின்னா உனக்கு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தருவார். அந்த ஆண்டவர்கிட்ட உன்னையே தாழ்த்தி ஒப்புக்கொடு, உன்னை தாழ்த்திக்கொள். ஏன்னா அவரு கடவுள், நம்ம சாதாரண மனுஷங்க. நம்ம சாதாரண மனுஷங்கன்னு சொல்லி 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 நம்முடைய குழந்தையை வளர்க்கிறோமா? தாழ்ச்சி, அந்த தாழ்ச்சி என்னிடத்தில் இருக்கிறதா? முதல்ல என்னுடைய அந்த தாழ்ச்சி என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கிறேனா? பிரியமானவர்களே, சிந்தித்து பாருங்க. திருமுழுக்கு யோவான் அவ்வளவு பெருமை பெற்றார். இயேசு சொல்றாரு, பெண்களுள் பிறந்தவர்களுள் இவரை விட பெரியவர் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்றார். இதனால அவர் அப்படி வாழ்ந்தார். திருமுழுக்கு யோவான் அப்படி வாழ்ந்தார், அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார் திருமுழுக்கு யோவான். கடவுளுடைய நிலையை முழுமையாய் அறிந்தார், தன்னுடைய நிலையை முழுமையாய் அவர் அறிந்திருந்தார். கடவுள்கிட்ட வரும் பொழுது, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது, முதல்ல ஆண்டவரை நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிறதுல இருக்கு. நான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரேன், ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே நான் உங்க முன்னாடி உட்கார்றதுக்கு தகுதி இல்லாதவன், ஆண்டவரே உங்ககிட்ட இருக்கிறக்கே எனக்கு இந்த அருகதை கிடையாது ஆண்டவரே அப்படின்னு நான் என்னை உணர்ந்து கொள்ளுகிறேனா? கிறிஸ்மஸ் பெருவிழாவை கொண்டாட போறோம். ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார், மனமாறி அவரிடத்தில் வருவதற்காக அழைப்பு விடுக்கின்றார்.
மனமாற முக்கியமான தேவை அவர் யாரு, நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்ப தெரிஞ்சுக்கிட்டாதான் ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாமுமே, பிரைஸ் தி லார்ட், இயேசுவே நீங்க தான் எனக்கு எல்லாமுமே, நீங்க தான் எனக்கு எல்லாமுமே. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் இருக்கிறது பிரியமானவர்களே, காலையில் பூசைக்கு போகாமல் அவங்க வீட்டில் அடுப்பு பற்ற வைக்க மாட்டாங்க. முதல்ல எங்கே கிளம்பு, எல்லாரும் எங்கே போ, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போ, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போ, ஆண்டவரை பாரு. அன்றைய நாளுக்கு உண்டான ஆசீர்வாதத்தையும் அன்றைய நாளுக்கு உண்டான சிலுவைகளையும் சுமக்க வல்லமை தருபவர் யாரு? அவருதான். அவர்தான் தரப்போறாரு, அவர்தான் தரப்போறாரு. அவர்கிட்ட முதல்ல போவோம். யாரை முதல்ல பார்க்கணும்? ஒரு விஷயம் ஆகணும்னா நம்ம எங்கெங்கெல்லாம் போயிட்டு இருக்கு தெரியுங்களா? இந்த ஒரு முக்கியமான காரியம் ஆகணும்னா எம்எல்ஏ பார்த்து கொடுத்தா ஆகுமா, இல்லை எம்எல்ஏ இருக்கிற ஆஃபீஸில் இருக்கிற வாட்ச்மேனை பார்த்துட்டு இருந்தா ஆகுமா? எம்எல்ஏ பார்த்தாம ஆகுமா, இல்லை எம்எல்ஏ வீட்டு வாட்ச்மேனை பார்த்தா ஆகுமா? நம்ம யாரை பார்த்துட்டு இருக்கிறோம் தெரியுமா? இந்த வாட்ச்மேனு, அங்கே இருக்கிறவங்க, கூட்டுறவங்க, அங்கே வேலை செய்கிறவங்க, இவங்கள தான் பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் எது எதெல்லாம் தேவையில்லாத அவங்கள தான் பார்த்துட்டு இருக்கிறோம். யாரை போய் பார்க்கணுங்கிறது தெரியறது இல்லை. வாழ்க்கையில் முதல்ல யாரை பார்க்கணும்? ஆண்டவரை பார்க்கணும். நம்ம இயேசுவை பார்க்கணும். இயேசுவை பார்த்துட்டா போதும், அவரு மற்ற காரியங்களை பார்த்துக்குவாரு. யாரையோ பார்த்துட்டு இருக்கிறோம். இவங்க கிட்ட போலாமா, அவங்க கிட்ட போலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அதை செய்யலாமா. இது பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட, நீங்க அங்க போனீங்களா? ஆமா. இங்க போனீங்களா? ஆமா. அவங்கள போய் பாருங்க, இவங்களே போய் பாருங்க. யாரையும் பார்க்க வேண்டாம் பிரியமானவர்களே, யாரையும் பார்க்க வேணாம். இந்த இயேசுவை பாருங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த இயேசுவை பாருங்க. இந்த இயேசுவால், மீண்டும் சொல்லுகிறேன், இந்த இயேசுவால் மாற்ற முடியாதது என்று எதுவும் இல்லை. ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் காதி பொத்தி கொண்டாரா? ஆண்டவர் காது பொத்தி கொண்டாரா? இல்லை கேட்டும் அப்படியா, சரி சரி போ 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 அப்படின்ட்டாரா? இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவருக்கு செவி சாய்த்தார். நம்முடைய தெய்வம் நம்முடைய ஜெபங்களை கேட்கின்ற தெய்வம். பெருமையோடு ஜெபித்தோம் அப்படின்னா அந்த ஜெபங்களை ஆண்டவர் கேட்க மாட்டார். நான் தான் பெரிய ஆளு அப்படின்னம்னா ஆண்டவர் யோசிப்பார், அவ்வளோ பெரிய ஆளா நீ, அவ்வளோ பெரிய ஆளா? கடவுள் முன்பாக வரும் பொழுது நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும், நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும். இயேசுவே நீங்க எவ்வளவு பெரியவர், நான் எவ்வளவு சின்ன மனுஷன், சின்ன புள்ளி, தூசி சாம்பல், அதுக்கும் கீழே ஆண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லை. நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் இயேசுவே. இது ஆண்டவர் உணர்ந்து கொள்ளணும். வாழ்க்கையில் அதை உணர்ந்து கொள்ளுவோம். ஆண்டவரை தேடுபவர்களாக மாறுவோம். நம்முடைய வாழ்க்கையில் முதன்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. முதல்ல ஆண்டவரை தேடுவோம். மற்ற எல்லா காரியங்களும் உனக்கு சேர்த்து கொடுக்கப்படும், சேர்த்து கொடுக்கப்படும். நம்ம என்ன தேடிட்டு இருக்கிறோம்? மற்றெல்லாம் சேர்த்திக்கிட்டு இருக்கிறோம். இவங்ககிட்ட போகிறோம், அவங்ககிட்ட போகிறோம், அதெல்லாம் சேர்த்திக்கிட்டு இருக்கிறோம். யார் முக்கியமாக வேணுமோ அவங்கள விட்டுறோம். பிரியமானவர்களே, இயேசுவை பற்றி கொள்ளுவோம், இயேசுவிடத்தில் கேட்போம், இயேசுவை தேடுவோம். இயேசுவை, மற்ற காரியங்கள்லாம் முக்கியம் தான். நம்ம குழந்தைகளுக்கு ஸ்கூல் முக்கியம், மற்ற டியூஷன்ஸ் முக்கியம், இதெல்லாம் முக்கியம். இது எல்லாத்தையும் விட முக்கியமானது என்ன? ஆண்டவர். நம்ம எப்பவுமே நம்முடைய குழந்தைகளோட இருக்க மாட்டோம். எத்தனை வருஷம் இருக்க போறீங்க பெற்றோர்கள்? சொல்லுங்க. கஷ்டமாக தான் இருக்கும். சொல்லுங்க, எத்தனை வருஷம் இருக்க போறீங்க உங்கள் குழந்தைகளோட? இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு நம்ம இப்போ ஆல்ரெடி எல்லாம் டான்ஸ் ஆடிடுச்சு, ஆல்ரெடி எல்லாம் பாதி கலண்டுருச்சு. ஒரு குழந்தை பிறக்க போகும்போதே அங்கே பாதி கலண்டுருச்சு. எத்தனை வருஷம்? இன்னொரு 20 வருஷம். நம்ம பையனுக்கும் பிள்ளைக்கும் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ஆகும்போது நம்ம இருப்போம். அவ்வளோதான். அடுத்த தலைமுறை பார்க்கறது அப்படிங்கிறது அவர் போட்ட பிச்சை. அவ்வளோதான். இருந்தார்னா இருந்தா பார்ப்போம், இல்லாட்டி இல்லை, முடிஞ்சது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையை நடத்துவதற்கு உண்டான தைரியத்தை யார் கொடுக்க போறார்? நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம எல்லாம் கொடுத்துடலாம், நான் பார்த்துக்குவேன் பையனை, நான் பார்த்துக்குவேன் பிள்ளைய. எத்தனை நாள் பார்த்துட்டு இருப்போம்? எத்தனை நாள் பார்க்க முடியாது. ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். பிரைஸ் தி லார்ட். நம்மை நம்பி நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் படைக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். நம்மை நம்பி ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை படைக்கவில்லை. நம்மை நம்பி நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை படைக்கவில்லை. இன்னைக்கு பார்க்குற ஆண்டவர் வார்த்தை,
அவர் அவர் அந்த அந்த இறை வார்த்தையை சொல்கிறார். அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க மக்கள், அவங்களாம் நாங்கள்லாம் ஆபிரகாமின் மக்கள், ஆபிரகாமின் மக்கள், ஆபிரகாமின் மக்கள் நாங்கள்லாம். ஒரு திருமுழுக்கு யோவான் மனமாறுங்கள்னு அழைப்பு விடுக்கிறார். அவங்க என்ன சொல்றாங்க? நாங்களாம் ஆபிரகாமின் மக்கள். அப்பா பெரிய ஆளுக. வானவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, ஆபிரகாமின் மக்களை அவர்களுக்கு கற்களில் இருந்தும் கூட ஆண்டவர் உருவாக்க முடியும். கற்களில் இருந்தும் கூட ஆண்டவர். பல நேரத்தில் சொல்றோமே, நாங்கள்லாம் பரம்பரை கிறிஸ்துவர்கள் தெரியுமா சொல்லிட்டோம்னா ஆண்டவர் உடனே இடம் கொடுத்துருவாரா? விண்ணத்தில் கொடுத்துருவாரா? நாங்கள்லாம் பரம்பரை கிறிஸ்துவர்கள், நீங்களாம் புது கிறிஸ்தவன், போன மாதம் தான் ஞானஸ்தானம் வாங்கினேன். நாங்கள்லாம் தலைமுறையாக கிறிஸ்துவங்களாக இருக்கிறோம். தலைமுறையே பாவம் செஞ்சு சேர்த்தி வச்சிருக்கிறோம். அப்படியே போனோன்னா ஆண்டவர் அப்படியே தூக்கி சீட்டை கொடுக்க போறாரு. நாங்கள்லாம் ஆதி கிறிஸ்துவர்கள். பல நேரத்தில் நம்ம சொல்கிறோம் ஆதி கிறிஸ்துவர்கள். எத்தனை வருஷமா கிறிஸ்துவங்க தெரியுமா? நாங்களாம் எத்தனை வருஷமா இப்படி எல்லாம் பெருமை பீத்திட்டு இருக்கிறோம். ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கறதில்ல. ஆண்டவர் இயேசுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நாம் யார் என்று தான் பார்க்கிறார். நாம் யார் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கிறாரு. தாழ்ச்சியோடு நான் இருக்கிறேனா? தாழ்ச்சியோடு அவரை நான் பின்பற்றுகின்றேனா? தாழ்ச்சியோடு அவரிடத்துல நான் வர்றேனா? அவர் உண்மையாலுமே இயேசுவே நீங்க தான் ஆண்டவரே, எனக்கு எல்லாமுமே நீங்க தான் இயேசுவே அப்படின்னு நான் சொல்றேனா? சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. அருமையான மனமாற்றத்திற்கான காலம் இந்த காலம். திருமுழுக்கு யோவான் வழியாக மீண்டும் ஆண்டவர் அழைப்பு விடுகின்றார். இனி ஒரு வாரம் தான் இருக்கு. அடுத்த செவ்வாய்க்கிழமை இரவு நம்ம கொண்டாட போகிறோம். அடுத்த வாரம் நைட்டு கிறிஸ்மஸ்ஸு. நல்ல ஒரு பாவ சங்கீதனம் பண்ணுங்க, நல்ல ஒரு ஒப்புரவு அருட்சாதனை பண்ணுங்க. இந்த கிறிஸ்மஸ் மகிழ்ச்சியான கிறிஸ்மஸாக உங்களுக்கு அமையணும்னா அது உங்கள் கரங்களில் தான் இருக்குது. நல்ல ஒரு பாவ சங்கீதனம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நீங்கள் பெரியவர், ஆண்டவரே நீங்கள் என்ன பார்க்கறக்கு வரீங்க, என் வீட்டுக்கு வர போகிறீங்க இயேசுவே அப்படின்னு சொல்லி அவரை பெரியவராக நம்மையே நாம் தாழ்த்து கொள்ளுவோம். ஆண்டவருடைய நாமம் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவதாக. ஆமென்.